லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐ பலூன். நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அங்க சீக்கிரமா வாங்க சார். அவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ, நீ எங்கேயும் போயிடாத. நான் இதோ வந்துட்டே இருக்கேன், வரேன். ஓகே சார், ஓகே சார். சீக்கிரம் போயிடலாம். எங்க அந்த பொண்ணை காணோம்? அண்ணா, இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு. பார்க்கல தம்பி. பார்க்கலையா? எங்க போயிருக்கோம்? ஏய் நில்லு. டேய், லட்சுமி எங்கடா? இவ்வளவு நேரம் இங்க தான் நின்றுட்டு இருந்தா. உங்ககிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். திரும்பி பார்க்கறேன், ஆளே காணோம். எங்க போச்சுன்னு தெரியல சார். சார், பக்கத்துல தான் எங்கேயா இருக்கும், தேடி பார்க்கலாம் வாங்க சார். சரி வா வித்யா. ஏய் லக்ஷ்மி. சார், இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு போனால? இல்ல பார்க்கலைங்க சார். சொல்லுமா. இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு போனது பாத்தீங்களா சார்? இந்த பக்கமா தான் போச்சு. இந்த பக்கம்? ஆமா சார், இந்த பக்கம் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ so much. அக்கா. ஏய் வண்டில ஏத்துடா. அக்கா. டோர் சாத்து. சீக்கிரம். லக்ஷ்மி. சஞ்சய் இங்க தானே பார்த்ததா சொன்னாங்க. எங்க போனா? லக்ஷ்மி. வித்யா, உன் போட்டோ. லக்ஷ்மி இங்கதான் எங்கயாவது இருக்கணும். லக்ஷ்மி எங்க இருக்க? லட்சுமி. லக்ஷ்மி என்கிட்ட வந்துரு. லக்ஷ்மி. ஐயோ சஞ்சய், கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா அவளை பார்த்திருக்கலாமே. வித்யா, இங்கதான் அவ இருந்திருக்கா. இப்ப அவ எங்க போனான்னு தெரியல. பதட்டப்படாத, வா தேடி பார்க்கலாம். வா. ஹலோ, என்னாச்சு?
அந்த பொண்ணை கடத்திட்டேன் மேடம். இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கா. வெரி குட். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. வீடியோ தான் எனக்கு முக்கியம். அவதான் வித்யாங்கிறது நீங்க எடுத்து அனுப்புற வீடியோல கிளியரா ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். யாருன்னு கேளு. ஹலோ. யாரு? வித்யாவா? ஆமா, நீங்க? இப்போ உன் தங்கச்சி லட்சுமி என் கஸ்டடியில தான் இருக்கா. ஏன் தங்கச்சியா? ஆமா, கடத்தி வச்சிருக்கோம். கடத்தி வச்சிருக்கீங்களா? வித்யா, இங்கிட்டு கூட. ஹலோ, யாரு? ஹலோ, ஏய், யார் நீங்க? நீங்க இப்ப எங்கடா இருக்கீங்க? சார், ஓவரா குரல் கொடுக்காதீங்க. உங்க வீட்டு பொண்ணு இப்ப எங்க கையில இருக்கு. ஏய், நீ யாருன்னு தெரியாம இந்த வேலையை செஞ்சிருக்க. மரியாதையை லட்சுமியை கொடுத்து இப்பவே எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. சும்மா ஒப்படைக்கவா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தணும்? 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கூட்டு போங்க சார். 10 லட்சமா? என்னது? 10 லட்சமா? பணத்தை கொடுக்கலனா பொண்ணை பார்சல் பண்றோம். ஏய், எங்களுக்கு ஈவருக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பொண்ணு வேணா பணத்தை கொடுங்க, பத்திரமா ஒப்படைக்கிறோம். டேய், என்ன மிரட்டறியா? நான் வந்து நீங்க கேக்குற பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். ஏய், வித்யா, என்ன? ஆனா என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வித்யா, வித்யா, இப்போ என்ன என் பண்ற தங்கச்சி நீ? எங்க இருக்கா? பணத்தோட எங்க வரணும்? பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நானே லொகேஷன் அனுப்புறேன். தப்பா ஏதாவது யோசிச்சா அப்புறம் நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இல்ல இல்ல, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். பணத்தை கொடுத்துடுறோம். என்ன வித்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் சஞ்சய், அவ குழந்தை. அவ விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பணம் கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு வந்துடலாம். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடு சஞ்சய். அது இல்ல, கடனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். என்ன பேசுற? நீ என் பொண்டாட்டி, இது உன் குடும்பம். உனக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். சரி வா, நம்ம போய் முதல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணலாம். வித்யா, என்ன ஆட்டம் போட்டு ஆண்டி உசுர காப்பாத்துனா அவங்க உன்னை ஏத்துப்பாங்களா? இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச நல்ல பேர் எல்லாமே ஒரே நாள்ல மொத்தமா காலியாக போகுது. அந்த வீடியோவை மட்டும் ஆண்டி பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. டேய் சஞ்சய், பெரியமா, எங்க போனீங்க ரெண்டு பேரும்? போன் அடிச்சா எடுக்கவே இல்ல. சாப்பிட்டீங்களா இல்லையா? ஹோட்டல்ல சாப்பிட்டோம் பெரியமா. ஆமா, அம்மா எங்க? அவ இப்பதான் ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியில போனா. ஏன், என்னப்பா? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் வந்துடுறேன். வித்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, நீயும் ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி வா, வந்து சாப்பிடு வா. அம்மா, வெளியே கிளம்பணும், நான் வந்துட்டு சாப்பிடவா? சரி, சீக்கிரம் வந்து சாப்பிடு. ம்.
சஞ்சய் வா. பணம் இருக்கா? இதோ அம்மாவோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அத்தை கிட்ட சொல்லாமலா? அதை எப்படி அரேஞ்ச் பண்றது? தெரிஞ்சா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. பிரச்சனை ஆயிடும் சஞ்சய். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த படத்தை கொடுத்து லட்சுமியை கூட்டு வந்துடலாம். வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா. சஞ்சய் என்ன 2 பேரும் இவ்வளவு அவசரமா போறாங்க? என்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னவா இருக்கும்? அக்கா வருவாங்கம்மா, அமைதியா உட்காரு. அக்கா வருவாங்க, ஒண்ணும் பயப்படாத. அக்கா வருவாங்க வருவாங்க வருவாங்க. சரியாம்மா? பயப்படாத பயப்படாத. சஞ்சய் இங்க தானே வர சொன்னாங்க. டேய் அந்த பாட்டி தான்டா ஃபோன் பண்ணுது. சரி என்னன்னு பேசு மச்சான், பேசு. ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். போலீஸ்க்கு எதுவும் தகவல் சொல்லையே? இல்ல, நான் எதுவும் சொல்லல. நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். சொன்னா அப்புறம் இந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. நான் தான் சொல்றேன்ல, நாங்க தனியா தான் வந்திருக்கோம். அங்க பழைய பைக் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் உள்ளவா. வா போலாம். லக்ஷ்மி லக்ஷ்மி லட்சுமி, முன்னாடி போ. சரி, போ. வேண்டு அக்கா கிட்ட போணும். என்ன வேண்டு அமைதியா இருக்கணும். அக்கா உட்காரு. கிட்ட போணும். என் தங்கச்சியை விடுங்கடா. மேடம், நான் இந்த பொண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன் மேடம். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க பேசின பணம் எங்களுக்கு வேணும். நாங்க இந்த பொண்ணை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீங்க பணத்தை கொடுக்காம ஓடிட்டா நாங்க என்ன பண்றது? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்தி இருக்கோம். செஞ்ச வேலைக்கு கூலி தேவையில்லையா? இல்ல, நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்க. வந்து வாங்கிட்டு போ. லட்சுமியை ஒழுங்கா விட்டுரு. டேய், பணத்தை வாங்கி எண்ணி பாடுறா. கொடு. இந்தா. ஏய், சீக்கிரம் பாரு. என்ன சரியா இருக்கா? நீ கேட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா பணம் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் கரெக்டா தான் இருக்கும். அதான் இப்ப பணத்தை கொடுத்தாச்சுல, என் தங்கச்சி அனுப்புங்கடா. பாப்பா போமா போ. லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடுறா. அக்கா இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு அக்கா மேல கோவம் இருந்தா என்ன அடிட அடிக்கோக்கா. அக்கா உன்னை விட்டு இத்தனை நாளா பிரிஞ்சிருக்கேன்னு என் மேல கோவமா தங்கும். ஆமா, என் வாழ்க்கையை காப்பாத்துக்க உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. அழாதக்கா. ஊர் வரைக்கும் வந்துட்டு அக்கான்னு பாசமா என்கிட்ட ஓடி வந்த உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. அக்கா நான் உன் கூட இருக்கேன்க்கா, ஊருக்குலாம் வேணாம். இனி நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அக்கா கூடவே இருக்கலாம். சரி வா.
மேடம். என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? வீடியோ எடுத்துட்டீங்களா? மேடம் அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டோம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி அவளே எல்லா உண்மையும் அவ வாயாலே சொல்லிட்டா மேடம். எல்லா போன்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு மேடம். சீக்கிரம் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வை. ஓகே மேடம். மேடம் அந்த வீடியோக்கு ஏதாவது பேமெண்ட் கிடைக்குமா? அதெல்லாம் கொடுக்குறேன். முதல்ல அந்த வீடியோவை அனுப்பி வை. இதோ உடனே அனுப்புறேன் மேடம். ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. நீ இங்கே இரு, எங்கே போகாத. சொல்றா சொல்றா விட்டு. யார் உன்னை இப்படி பண்ண சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சஞ்சய் சொல்லலனா அவன் கையை மூச்சு போட்டு. சஞ்சய் சொல்றா. வேணாம், வலிக்குது வலிக்குது. டேய் வலி தாங்க முடியலடா, சொல்லிடுறா. பிரீத்தி மேடம் தான் எங்களுக்கு பணம் தரேன்னு இந்த பொண்ணை கடத்தி வச்சு அவங்கள மிரட்ட சொன்னாங்க. நீங்க யாருன்ற உண்மை தெரியணும்னு வீடியோ எடுக்க சொன்னாங்க. சஞ்சய் சொல்லு வித்யா. இனி லக்ஷ்மியை ஊருக்கு அனுப்புறது சரியா வராது சஞ்சய். இத்தனை நாள் அவளை விட்டு நான் பிரிஞ்சிருந்ததே பெரிய விஷயம். நானும் ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லலையே. நம்ம கூடவே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அம்மா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தா அப்புறம் நீ யாருங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். சஞ்சய், நம்ம வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. அத நடத்துறவங்க கூட எனக்கு கொஞ்சம் பழக்கம். அங்கே லக்ஷ்மியை தங்க வைக்கலாமா? ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க போய் தங்கறதுக்கு லக்ஷ்மி ஒத்துக்கணுமே. லக்ஷ்மி, பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நீயும் ஜாலியா இருக்கலாம். அக்கா உன்னை கொண்டு போய் அங்க விடவா? சமத்தா இருப்பல. இல்லக்கா, நீயும் வரணும். அக்கா உன்னை அங்க வந்து பாத்துக்கிறேன்னு தங்கம். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஜாலியா இருக்கலாம். சரிக்கா, இருக்கேன். வித்யா, நீ உன் ரூமுக்கு போ. அம்மா இன்னும் திரும்பி வரல. நான் உங்க ரூம்ல போய் பணத்தை திருப்பி வச்சுட்டு வந்துடுறேன். நீ போ.
என்ன சஞ்சய் அத்தை ரூம்குள்ள பதுங்கி பதுங்கி போறான்? எதுவும் தப்பு செய்ய போறானா?